ஃபுட் அல்சர் வராமல் எப்படி தடுப்பது? டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம ஒரு கிரானிக் டயபெட்டிக்கா இருக்கும். அதாவது ஒரு 5 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்கு வரைக்கும் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு. நீங்க வந்து ரெகுலரா மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. இன்ஸ்பைட் ஆஃப் மெடிகேஷன்ஸ் வந்து எனக்கு சுகர் லெவல் அதிகமா இருக்கு. எனக்கு வந்து கால் பாதத்துல வந்து ஒரு எரிச்சல் இருக்கு. ஒரு மதமதப்பு வருது. சின்னதா ஒரு காயம் வந்தாலும் அது ஆறுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறது தான் டயபெட்டிக் ஃபுட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம செய்ய வேண்டியது உங்களோட சுகரை வந்து நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. அதாவது ஃபாஸ்டிங் சுகர், போஸ்ட்பிராண்டியல் சுகர்னு 2 நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் HbA1c. அண்ட் ஸோ ஃபாஸ்டிங் சுகர் 100 and 150 வச்சுக்கோங்க. போஸ்ட்பிராண்டியல் சுகர் அரௌண்ட் 200, 220 அந்த மாதிரி இருந்து ரெகுலரான மெடிகேஷன்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களோட சிம்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த நம்னஸ், மறுத்து போகிறது, கால் வலி வர்றது அண்ட் உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி எந்த அறிகுறிகள் வந்தாலும் நம்ம சீக்கிரமாக போய் ஒரு ஃபிசிஷியனையோ ஒரு டயபெட்டாலஜிஸ்டையோ வந்து நம்ம கன்சல்ட் பண்ணும்போது நம்மளுடைய சுகர் லெவலையும் மெயின்டைன் பண்ணிட்டு நம்மளுடைய காலில் வந்து டயபெட்டிக் ஃபுட் என்று சொல்லக்கூடிய ஃபுட் அல்சர் வராமையும் நம்ம தடுத்து கொள்ளலாம். தேங்க்யூ.